விருதுநகரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் விடியா ஸ்டாலின் அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திரண்ட தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அரசாணைக்கு எதிராக காலி பணியிடங்களை நிரப்பும் விடியா ஸ்டாலின் அரசை கண்டித்து அவர்கள் முழக்கமிட்டனர். அரசு துறைகளில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட 4 கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். கழிவு நீரோடையை சீரமைக்காத நெல்லை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து விடியா திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் நிர்வாகிகள் சாக்கடை குளியல் போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. திமுக மேயர் தலைமையில் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்ற போது ஜோதிபுரம் மக்களுடன் அங்கு வந்த நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் திடீரென்று தன் மீது சாக்கடை நீரை ஊற்றிக்கொண்டதால் அங்கு துர்நாற்றம் வீசியது. அதே கோலத்தில் கழிவு நீரோடையை சீர் செய்ய வலியுறுத்தி மேயரிடம் மனு அளித்தார். விடியா ஸ்டாலின் ஆட்சியின் நிர்வாக திறமையின்மையை கூட்டணி கட்சியான காங்கிரஸ் நிர்வாகியே அம்பலப்படுத்தியுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே ஊராட்சி துவக்கப்பள்ளி படிக்கட்டுகளில் மின்கம்பத்தை தாங்கி பிடிக்கும் இரும்பு கம்பி பதிந்துள்ளதால் மாணவர்கள் அச்சமடைந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கொண்டலூரில் உள்ள ஊராட்சி துவக்கப்பள்ளிக்கு சுமார் 17,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் வகுப்பறை கட்டிடம் கட்டப்பட்டது. அதன் படிக்கட்டுகள் நடுவே மின்கம்பத்தை தாங்கி பிடிக்கும் இரும்பு கம்பி பதிக்கப்பட்டுள்ளதால் அதை கடந்து செல்வதற்கு மாணவர்கள் அச்சப்படுவதாக பெற்றோர்கள் புகார் தெரிவித்தனர். இரும்பு கம்பியை மாற்றி வேறு இடத்தில் பதித்து மூடி கிடக்கும் புதிய கூடுதல் வகுப்பறையை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வளர்ப்பு பூனையை வெறிநாய்கள் கடித்து குதறி கொன்ற சம்பவம் பொதுமக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் தெருநாய்கள் அதிகமாக சுற்றித் திரியும் நிலையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாலையில் நடப்பதற்கே அஞ்சுகின்றனர். இந்த நிலையில் ஆத்துக்கடை தெரு பகுதியில் வளர்ப்பு பூனையை 5க்கும் மேற்பட்ட வெறி நாய்கள் கடித்து குதறியதில் அந்த பூனை உயிரிழந்த சம்பவம் குறித்த வீடியோ வெளியானதைக் கண்டு அச்சமடைந்த மக்கள் குழந்தைகளை வெறிநாய்கள் கடிப்பதற்கு முன்பாக உடனடியாக பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என நகராட்சி நிர்வாகத்திடம் வலியுறுத்தினர். ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணிபுரியும் ஊழியர்களின் ஊதிய குறைப்பை கைவிட வலியுறுத்தி வேலூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அனைத்து ஊழியர்கள் நலச்சங்கத்தின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பல ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கும் கோரிக்கைகளை நிறைவேற்றாத விடியா ஸ்டாலின் அரசை கண்டித்து அவர்கள் முழக்கமிட்டனர். ராமநாதபுரம் அருகே 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 2 குழுக்களாக பிரிந்து மோதிக்கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரோமன் சர்ச் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வை எழுதி முடித்த நிலையில் ஒரு பகுதியினர் 2 குழுவாக பிரிந்து ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். இதுகுறித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போது முன்பகை காரணமாக மாணவர்கள் மோதிக்கொண்டது தெரியவந்தது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளியில் நன்னெறி வகுப்புகள் நடத்தப்படாததால் மாணவர்களிடையே வன்மம் தலை தூக்குவதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே விளை நிலத்தில் அத்துமீறி நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளை பொதுமக்கள் சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. முள்ளிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி வெங்கடாச்சலத்தின் வீட்டிற்கு வந்து அறநிலையத்துறை ஊழியர்கள் விளைநிலமும் அதில் கட்டப்பட்டுள்ள வீடும் ஆக்கிரமிப்பு என்று கூறி அகற்ற முயன்றனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாய சங்கத்தினர் இனாம் நிலம் என வகைப்படுத்தப்பட்ட நிலத்தை ஆக்கிரமிப்பு என கூறி அகற்ற முயல்வது மக்கள் விரோத செயல் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் அரசு விவசாயிகளை அச்சுறுத்துவது கடும் கண்டனத்திற்கு உரியது என விவசாய சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். இனாம ஒழிப்பு இயக்கம்னு ஒன்று ஆரம்பிச்சு அது மக்களுக்கான பயன்படக்கூடிய நிலமாக மாற்றணும், விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய நிலமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் தமிழ்நாடு பூரா இதுக்காக போராடிட்டு இருக்கிறோம். நாங்கள் இதை இப்போ இந்த அதிகாரிகள் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட தடுத்து நிறுத்துறதுக்காக வந்திருக்கிறோம். இது ஒரு மக்கள் விரோத ஒரு செயல் அப்படின்னு